ராமநாதபுரத்தில் விற்பனைக்காக கொண்டு செல்லப்பட்ட 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அலெக்சாண்டர் ரத்தினக்கல்லை மர்ம கும்பல் ஒன்று வியாபாரியிடமிருந்து அடித்து பிடுங்கிச் சென்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது. வாடிக்கையாளர் போன்று நடித்து வரவழைத்து கைவரிசை காட்டிய கேடி கும்பல் போலீசாரிடம் சிக்கியது எப்படி? பார்க்க தம்மாத்துண்டு கல்தான் இது. ஆனால் அதன் மதிப்பு 60 லட்சம் ரூபாய். விலை மதிப்பற்ற ரத்தினக்கல்லை ஆட்டையை போடும் நோக்கில் வியாபாரியை ஏமாற்றி ஒரு கும்பல் கைவரிசை காட்டி உள்ளது. தீவிர விசாரணைக்கு பிறகு கொள்ளை கும்பல் கூண்டோடு சிக்கி உள்ளது. நடந்தது என்ன? மதுரை மாவட்டம் பெருமாள் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் முனியசாமி. கடந்த 30 ஆண்டுகளாக நகைகளில் ஜாதிக்கற்கள் பதிக்கும் வியாபாரம் செய்து வருகிறார். இவரிடம் இயற்கையில் வெட்டி எடுக்கப்பட்ட அலெக்சாண்டர் ரத்தினக்கல் ஒன்று உரிய ரசீதோடு விற்பனைக்கு இருப்பதாக தனது நண்பர்களிடம் தெரிவித்திருக்கிறார். அதில் சிவகாசியைச் சேர்ந்த ஜாகிர் என்பவரிடம் 7 கிராம் எடை கொண்ட அலெக்சாண்டர் வகை ரத்தினக்கல் இருப்பதாக கூறியுள்ளார். அவரோ நெல்லையைச் சேர்ந்த ரவி என்ற புரோக்கரை அறிமுகப்படுத்தியுள்ளார். இந்நிலையில் கடந்த ஜனவரி மாதம் 21ஆம் தேதி ஜாகிர் நெல்லையைச் சேர்ந்த ரவியிடம் அழைத்து சென்றுள்ளார். ரவி அந்த கல்லை பார்த்துவிட்டு அதை ராமநாதபுரத்துக்கு எடுத்து வருமாறும் அங்கு அதனை வாங்கிக் கொள்ளும் வாடிக்கையாளர் இருப்பதாகவும் கூறியுள்ளார். அதனை நம்பி ரத்தினக்கல் வியாபாரி முனியசாமி அந்த கல்லுடன் ராமநாதபுரத்தில் உள்ள ECR சாலைக்கு சென்றுள்ளார். அங்கு அவர்கள் குறிப்பிட்ட இடத்திற்கு சென்றபோது 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் அவரை மடக்கி சரமாரியாக தாக்கியுள்ளது. பின்னர் முனியசாமியை காரில் கடத்தி சென்று அவரிடமிருந்த விலை உயர்ந்த அலெக்சாண்டர் ரத்தினக்கல், செல்போன் மற்றும் 15,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை பறித்து கொண்டனர். இதனையடுத்து அவரை பாதி வழியில் இறக்கிவிட்டு அந்த கும்பல் தப்பி ஓடி தலைமறைவாகிவிட்டது. இதனால் கடும் மன உளைச்சலுக்காளான முனியசாமி அவரை தொடர்பு கொண்டு பேசிய நபரின் தொலைபேசி எண்ணை ஆராய்ந்துள்ளார். அது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒரு விலாசத்தை காட்டியுள்ளது. உடனடியாக தூத்துக்குடி காவல் நிலையத்தில் ஆன்லைன் மூலமாக புகார் அளித்துள்ளார். மேலும் தன்னிடம் ரத்தினக்கல் கொள்ளையடிக்கப்பட்ட இடம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ளதால் கடந்த 12ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சதீஷையும் நேரில் சந்தித்து புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் தனிப்படை அமைத்த போலீசார் மர்ம கும்பல் பேசிய செல்போன் நம்பர் மற்றும் புரோக்கர் ரவி கொடுத்த தூத்துக்குடி முகவரி ஆகியவற்றை கொண்டு விசாரணையை முன்னெடுத்துள்ளனர். தீவிர விசாரணைக்கு பிறகு மர்ம கும்பலைச் சேர்ந்த முத்துச்செல்வம் என்பவரை போலீசார் பிடித்துள்ளனர். அவரை பிடித்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ரத்தினக்கல்லை முனியசாமியிடமிருந்து பறித்து சென்றதை ஒப்புக்கொண்டனர். பின் அவரது கூட்டாளிகள் குறித்தும் தகவல் கொடுத்துள்ளார். அதன் பேரில் முக்கிய குற்றவாளிகளான அபுதாகிர், முகமது அசாருதீன், முகமது நௌபால், முத்துச்செல்வம், கனகராஜ், ராஜா, ஜோஸ்குமார் ஆகிய 7 பேரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து அலெக்சாண்டர் ரத்தினக்கல், 15,000 ரூபாய் பணம், முனியசாமி செல்போன் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட 7 பேரையும் ராமநாதபுரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அதனால இவர் அந்த வீக்னஸ் யூஸ் பண்ணி கரெக்டா டார்கெட் பண்ணி கூப்பிடுறாங்க. 7 அசோசியேட்ஸ் தான், 7 பேரு ஒரு கும்பல் மாதிரி. பட் மெயின் மாஸ்டர் மைண்ட் அபுதாகிர். அவர் இவன் மத்த ஆள் எல்லாம் ஒரு டீம் மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணாங்க. இந்த வழக்கில் விரைந்து செயல்பட்டு குற்றவாளிகளை பிடித்த பஜார் காவல் ஆய்வாளர் மற்றும் போலீசாருக்கு அதிகாரிகள் பாராட்டு தெரிவித்துள்ளனர்.